யா ஹாய். ஸோ இன்றைக்கி என்னென்னா டே 15. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணி டே 15 ஆச்சு. இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1500 சம்திங் வருது. நான் ஒரு லாட் தான் எடுத்திருந்தேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் வரும். பட்டு என்ன ரீசன் அப்படின்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல. ப்ளஸ் வந்து இன்றைக்கி யூஎஸ் ஈரான் வார் நியூஸ் ஏதாவது சடனாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாலட்டைலாக இருக்கும். ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஒரு லாட்டுக்கு எனக்கு 1500 ப்ராஃபிட் வந்தது எனக்கு ஓகே தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான். ஸோ நான் எத்தனை லாட் போடுறேனோ இன்ட்டு 1000. ஸோ எனக்கு சார்ஜஸ் எல்லாம் போச்சுன்னா கூட 1300 இருக்கும். எனக்கு இது போதும். நான் நாளைக்கு எக்ஸ்பீரியல் எப்படி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். செட்டப் வந்தாலுமே பண்ண மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சது காரணம் என்னென்னா காமிக்கிறேன். ஸோ கேப் அப் வந்து ஓப்பன் ஆகிறப்பவே என்னோடய செட்டப்பில் டச் பண்ணி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படியும் கீழே வரும்னு தெரியும். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்ஜிங் எடுத்திருந்தேன். ஓகேவா. ஸோ பியர் புட் ஸ்ப்ரெட் ஹெட்ஜிங் எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே போகிறப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், இன்னொரு புட்டு வந்து பை பண்ணேன் ஆவரேஜ் பண்ணுறதுக்காக. ஏன்னா எப்போனாலும் கொஞ்சம் கீழே வரும்னு தெரியும். ஸோ வாங்கின அமௌண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக போகவும் சரி நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குச்சு. இறங்கவும் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் செக் பண்ணுறப்போ நியூஸ்னால் எதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரு இதுதான். ஸோ ப்ராஃபிட்டுக்கு கொஞ்சம் ஹை ப்ராஃபிட்டுக்கு எய்ம் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற ப்ராஃபிட்டை லூஸ் பண்ணிட்டோன்னா அது ரிஸ்க்கு. ஏன்னா நான் கொஞ்சம் லாங் டேர்மாக கொஞ்சம் கோல் வச்சுருக்கேன். சப்போஸ் ஷார்ட் டேர்மில் ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ரா வர்றதுக்காக நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால நான் எனக்கு ஓகே அப்படின்ட்டு, ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிற இடத்துல வந்து 1300 ஃபைன் தான். ஸோ அதனால் நான் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதால் இதோட ஸ்டாப் ஆகிருக்கு. அப்படின்னாலும் நான் இப்போ வாங்கினதை விட கம்மி தான் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்டிபியை வந்து நான் 108 வந்து திருப்பி செல் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 101 தான் வந்துருக்கு. அதுக்கப்புறம் மைனஸ் தான் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பைரி பக்கத்தில் வர்றதால ப்ரீமியம் கம்மியாகும். ஃபஸ்ட்டு நான் அந்த கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ப்ரீமியம் இந்த டிகே இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா இல்லை மீன்ஸ் பெருசாக ஐடியா இல்லை, ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. ஸோ இன்னும் அதையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். அதே மாதிரி வியாழன் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் டேவாக இருக்கும். ஆனால் வந்து அன்றைக்கி என்எஸ்சி ஹாலிடே. ஸோ வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் ஏதாவது பண்ணால் தான் உண்டு. சரி ஓகே, அது எக்ஸ்பைரி டேக்கு நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே பாய்.